ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சோட ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாங்காய் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். சாய்ச்சி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ணி அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஷேப்பை வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ஷேப்பை வந்து ட்ரா பண்ணி பண்ணுறதை விட இப்படி நார்மலாக ட்ரா பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும், இந்த அப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த ஷேப்பை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வளைவாக இருக்கணும், பார்க்குறதுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியும் பண்ணக்கூடாது. அப்புறம் சில பேர் வந்து குச்சி குச்சியாக இருக்கும், அவங்க போடுற அந்த ஷேப் வந்து குச்சி குச்சியாக இருக்கும், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்ன ஸ்டிச்சாகவும் போட வேணாம், ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த எட்ஜு ஷேப் இருக்குல்ல, அது வந்து அதோட எட்ஜு வந்து கரெக்டாக தெரியணும், எட்ஜு மாதிரி. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜரி த்ரெட்லையே ட்ரை பண்ணி பழகுங்க. இப்போ இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது 2 த்ரெட்டாக இருக்கும். அது நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒத்த த்ரெட்டாக இருக்கிறதுனால சின்னதாக ஈஸியாக பண்ணலாம். சின்ன ஷேப்பில் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும், குட்டி குட்டி ஹார்ட்டாக ஈஸியாக போட முடியும். ஆனால் ஜரி த்ரெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசாக தர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி சில்க் த்ரெட்டில் பண்ணாமல் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஷேப்பை சின்ன சின்ன ஹார்ட்டாக எப்படி போடலாம் அப்படின்ட்டு பாருங்க. நான் எங்கேருந்து எங்கே முடிச்சிருக்கேன்னு. திரும்ப எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மேக்ஸிமம் தெரியாது இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது நமக்கு கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும். நிறையா பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் கிராண்டாக பண்ணுறதுக்கும் த்ரெட்லேயே ஒரு கிராண்டாக ஒரு ஒர்க் பண்ணணும்னா இந்த ஸ்டிச் தான் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்கும், கிராண்டான ஒரு லுக்கும் இருக்கும். ஆனால் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். எந்த சைடில் இருந்து எந்த சைடு வேணால் போகலாம், எப்படி வேணால் கொண்டு வந்து எப்படி வேணால் இந்த ஸ்டிச்சை முடிக்கலாம். அவ்வளோதான், நார்மல் செயின் ஸ்டிச். அதை எப்படிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்.
அந்த வளைவு அந்த டர்னிங் இருக்குல்ல, அந்த வளைவு வரும்போது அதில் வந்து ஒரு 2 ஸ்டிச் மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஸ்டிச்சுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து மாறிடும். இந்த குச்சி குச்சியாக வர ஷேப் மாதிரி மாறி அப்படி அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு அந்த வளைவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்ட மாதிரி தான் இப்போ இந்த சைடும் அந்த சைடும் போட்டேனே, சென்டரில் கேப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேணாம். இந்த மாதிரி சென்டரில் ஃபில் பண்ணிடுங்க. கொஞ்சம் நிறையா ஒரு ஹார்ட்டுக்கும் இன்னொரு ஹார்ட்டுக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் அந்த கேப் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு வளைவாக ஒரு கர்வ் மாதிரி ஒரு கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அது வந்து அதுவும் ஒரு ஃபுல்லாக நம்ம அதோடையே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியும். தனியாக அந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தெரியாது. இப்போ இந்த குட்டி ஸ்பேஸ் இருக்குது, இதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அது அதோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். தனியாக நம்ம போட்டிருக்க மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம். உள்ளே ஃபுல்லாக பார்த்தா தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பாதி இது புரியாது. நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். திரும்ப இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கேப் குட்டி கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ அதான் தெரியும், ஹார்ட்னா வெறும் ஹார்ட் மாதிரியே மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும் இல்லை, அதோட வளைவு வேறு இடத்துல அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லாக போட முடியலை அப்படின்னாலும் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கூட போட்டு முடிச்சிடலாம். அது வந்து மற்றபடி ஹார்ட் அதாவது ஒரு கர்வ் மாதிரி அந்த இடத்துல இருக்கணுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். கர்வ் மாதிரி நீங்கள் எப்படி வேணால் அந்த லைனை நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே எதுவும் தெரியக்கூடாது, அவ்வளோதான். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன கேப்பு, அதில் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனிமேல் இருக்க அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, அதில் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு இப்போ அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவ்வளோதான்.